SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். உலகெங்கிலும் இருக்கும் குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு பெயர்ச்சி என்ன தரப்போகிறது? உண்மையை சொல்லப்போனா இந்த குரு பெயர்ச்சி தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை தரப்போகுது. அட போங்க குருஜி, நீங்கள் உங்கள் ஷோவில் நான் பார்த்துருக்கேன், எந்த ராசிக்கு போனாலும் அந்த ராசிக்கு திருப்புங்கிறது. அந்த மாதிரி தான் எந்த ராசிக்கும் சொல்ல போகிறீங்க? சத்தியமாக கிடையாது, நம்புங்க. ஏன் அப்படின்னா, ஒரு பழமொழி சொல்கிறேன், ஒவ்வொரு ராசிக்கு சிறப்பு சில நேரங்களில் தான் சிறப்பு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் பொதுவாக கூர்ந்து கவனிச்சுட்டு அந்த விதிகள் சொல்லி சொல்லுவேன். அதே தான் என்னோடய ஸ்டைலே அப்படி தான், விதிகள் சொல்லி சொல்வேன், நான் சும்மா சொல்ல மாட்டேன். 9ஆம் இடத்தில் குரு வருகிறார். இப்போது குரு பகவான் உங்களுக்கு 8ல் இருந்தார். 8ல் குரு பகவான் இருக்கும்போது அஷ்டம குரு கஷ்டங்களைத்தான் தருவார். என்றைக்குமே புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே, அஷ்டம சனி எவ்வளோ கஷ்டப்படுத்துவாரோ, சந்திராஷ்டமம் சந்திரன் 8ல் மறைகிறார், அது எவ்வளோ கஷ்டப்படுத்துவாரோ, அந்த மாதிரி அஷ்டம குருவும் கஷ்டம்தான் படுத்துவார். எந்த கிரகமாக இருந்தாலும் 8ல் போனால் தன்னுடைய தன்மையை இழந்துவிடும். அவ்வகையில் 2024 ரொம்ப பெரிய போர்க்களமாக இருந்தது. எப்போ தான் குருஜி போர்க்களம் இல்லை? அப்போ 2023 ரொம்ப ஆனந்தமாக இருந்ததா? 2024 கம்பேர் பண்ணும்போது 2023 ஓரளவு ஓகேன்னு நீங்கள் நினச்சிக்க வேண்டியதான். 2025 நல்லா இருக்க போகுது, அது வேணாலும் சொல்ல முடியும். சார், ராசி பலன் கேன் கிவ் அஷ்யூரன்ஸ், பட் வி கேன் நாட் கிவ் இன்சூரன்ஸ். இது வரைக்கும் ஏன் நடக்கலை அப்படிங்கிறது அப்படின்னா அது சொந்த தசாபக்தி அந்தரம். ஆனால் இந்த வருடம் அஷ்யூரன்ஸ் நான் தரேன், பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது. ஏனென்றால் குரு 9க்கு வருகிறார். ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மிதுனத்திற்கு வருகிறார். மிதுனம் உங்களுக்கு 9ஆம் வீடு. ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது? ஓடி போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குரு. எப்படி? ஓடி போனவனுக்கு. நான் ஏன் சார் ஊரை விட்டு ஓடி போகிறேன்? உங்களை யாரும் ஓடி போக சொல்லலை. 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஒரு ஊரை விட்டு ஓடி வந்த ஒருத்தருக்கு கூட, சில பேர் வாய்ப்புக்காக சென்னை வர்றவங்களாம் இருக்காங்க, வீர சபதக்கியோ, அவங்கெல்லாம் சொந்த கிராமத்திலேருந்து சபதம் போட்டுட்டு வந்திருப்பாங்க. நான் சென்னைக்கு வந்து பெரிய அதிகாரத்தோடு தான் நான் திரும்பி வருவேன், அப்படி வந்தவங்களை குறிப்பிடுறாங்க. ஒரே ஒரு பெட்டி பிடிக்கூட வந்தீங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. இங்கே வந்து பழச்சிக்கிட்டீங்க, இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கீங்க. நம்ம நிறைய டிவி ஷோஸ்லாம் பார்க்குறோம், நான் இப்படி தான் வந்தேன், நான் இங்கே தான் படுத்திருந்தேன், அப்போல்லாம் வாய்ப்புக்காக ரொம்ப கஷ்டப்படுவேன், இன்றைக்கி நான் இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கேன். இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னா அந்த குரு பகவானுடைய அருள். மீண்டும் சொல்லுகிறேன் நண்பர்களே, குரு நினைத்தால் ஒரு உலகத்தை உருவாக்குவார். ஸோ 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக முதல்ல உடம்பை பார்க்குறார். உடம்பில் இருக்கக்கூடிய நோய்கள் வியாதிகளை பார்க்குறார். குருவே உடம்பை பார்த்துட்டா உடம்பில் இருக்கக்கூடிய சகல விதமான தோஷங்களும் சரியாயிடும். எனக்கு என்னன்னே தெரில சார், எல்லாம் நல்லா இருக்குது, ஸ்கின் இஷ்யூ மட்டும் வந்துட்டே இருக்குது, எனக்கு என்னன்னே தெரில, இது நல்லா இருக்குது, பட் ஆனால் எனக்கு வந்து எதை சாப்பிட்டாலும் வயிறு ஹீட் ஆகிடுது. வயிறு, குடல், லிவர், பெருங்குடல், கிட்னி, ஜீரணப்பாதை, இது எல்லாத்திலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணிடுவார். கடுமையான அல்சர், கவலைப்படாதீங்க, சரியாயிடும். மஞ்சகாமால வரைக்கும் சரியாகும். ஏனென்றால் குரு தான் இது எல்லாத்துக்கும் அதிபதி. வயிறு ஃபுல் டிபார்ட்மெண்ட் அவர் தான். ஸோ உடம்பை குரு பார்க்கும்போது தூய எண்ணங்கள் வருகிறது. இது வரைக்கும் ஒருத்தர் டிபெண்டடாக இருந்தேன், இவர் எனக்கு தருவார், மாசாந்திரம் என்னை கவனிச்சுப்பார், இவர் தர்ற சம்பளம் தான் என் வாழ்க்கைன்னு வாழ்ந்து இப்படி தான் இருந்தது. இப்போ எனக்கு ஒன்று தோணுது, நானே ஏன் செய்யக்கூடாது? சார், உலகத்தில் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இப்போது நீங்கள் இருக்கீங்க, உங்கள் கம்பெனியில் நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க. சில பேர் முட்டாள்தனமாக பேசுகிறாங்க, அவங்கள்ட்ட நீங்கள் அவங்கள ஹேண்டில் பண்ணி அவனுக்கு புரிய வைக்கிறீங்க. சில பேர் புரியாத மாதிரியே பேசுவான், அவனுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும், ஆனால் சும்மாவே உங்கள்கிட்ட உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணணுன்னு பேசிகிட்டு இருக்கான். சில பேருக்கு உண்மையிலே புரியாது. இப்போ இத்தனை பேர், சில பேர் அதிபுத்திசாலி, எல்லாம் தெரிஞ்சவர். ஸோ இவர் எல்லாரையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க. ஆக இத்தனை கிளையண்ட்ஸ், இத்தனை கஸ்டமரை ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்கே. இதை நீங்கள் ஒரு சொந்த கம்பெனி ஆரம்பித்து உங்களோட சொந்த கிளையண்ட்ஸ் கிட்ட இந்த ஸ்கில்லை காமிச்சிங்கன்னா உங்கள் கம்பெனி பெருகுமா பெருகாதா? இந்த எண்ணம் உங்களுக்கு இப்போ வரும். காரணம் என்னவென்றால், நம்மளாலே இவ்வளோ முடியுதே, நம்ம ஏன் தனியாக பண்ணக்கூடாது? ஒரு காருக்கு இப்படி பெயிண்ட் அடிக்கிறீங்க, இப்படி அடிக்கிறீங்க, அடித்து முடிச்சிட்டீங்க, உங்களுக்கு இவ்வளோ ஸ்கில் இருக்குது, நான் ஏன் ஒரு பெயிண்ட் அடிக்கிற கடை ஆரம்பிக்கக்கூடாது? நான் ஏன் ரீஒர்க் பண்ணக்கூடாது? போன்ற எண்ணம் இப்போ தான் உருவாக போகுது. அதாவது நீங்கள் முதலாளியாக போகிறீங்க.
முதல் போட்டவர்கள் தான் முதலாளி. அந்த பொருள் தான் அந்த வார்த்தை சொன்னாங்க. தொழில் முனைவராக போறீங்க. ஆனால் அழகு தமிழ் வார்த்தை. தொழில் முனைவராக போறீங்க. இனிமேல் நீங்கள் தொழில் பழகுனராக இருந்தீங்க, இப்போ தொழில் முனைவராக வரீங்க. அடுத்து தொழில் அதிபர் ஆகிடுவீங்க. இந்த 9ஆம் இடத்து குரு முடியறதுக்குள்ள இந்த தொழிலை சாதிச்சிருவீங்க. ஸோ ராசியில் வரக்கூடிய குரு, அதை உடம்பை பார்க்கக்கூடிய குரு, இந்த எண்ணங்களை உண்டாக்குவார். நானா ஏன் பண்ணக்கூடாது? இப்போ வெண்டார்கிட்ட வாங்குறீங்க, அதை வாங்கி இப்படி கைமாற்றி விடுறீங்க, கிடைக்கிற பர்சன்டேஜில் உங்களுக்கு லாபம். இப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. இந்த பொருளை நானே தயாரித்து இன்னும் எக்ஸ்ட்ரா மார்ஜின் வச்சு விற்றா எனக்கு காசு கிடைக்குமே, நான் எனும் எண்ணம் உங்களுக்கு வரும். நான் ஏன் பண்ணக்கூடாது? நான் சும்மா தானே இருக்கேன் என்று நினைப்பது. ஸோ அப்போது ராசி குரு அடுத்து 3ஆம் இடத்தை பார்க்கிறார். 3ஆம் இடம் என்பது முயற்சி. முயற்சியை குரு பகவான் பார்க்கும் பொழுது முயற்சிகளில் வெற்றியை கிடைக்க வைக்கிறார். சார், சில பேர் ஒரு இலக்கை நோக்கி தேடுவாங்க. அங்கே ஓடுவாங்க, இங்கே ஓடுவாங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்க. எப்போ கேட்டாலும் பிஸியாக இருப்பான். எப்போ கேட்டால் கேட்டு பாருங்க, அவன் பிஸியாக தான் இருப்பான். எதுக்கியா இவ்வளோ வேகமாக ஓடுற? நான் அடிக்கடி ஒரு பதிவுகளில் சொல்லுவேன், என் கூட பழகிறவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஒரு ஆப்பிரிக்க காட்டில், இது என்னோட ஃபேவரட் கதை, ஒரு சிங்கமும் இருந்ததாம், மானும் இருந்ததாம். 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு இந்த சிங்கம் இந்த மானை சாப்பிட்டுருச்சுன்னா அன்றைக்கி சிங்கம் உயிரோடு இருக்கலாம். 4:45 எந்திரிச்சு ஓடி போயிடுச்சுன்னா அந்த மான் உயிரோடு இருக்கலாம். நீங்கள் சிங்கமா மானா என்பது முக்கியம் அல்ல. காலையில் 4:45 எந்திரிச்சு ஓடுறீங்களா இல்லையாங்கிறது முக்கியம். அந்த யாரெல்லாம் வெற்றி நோக்கி ஓடுகிறார்களோ அவங்களுக்கு வெற்றி திறந்திருக்கிறது. இதை குரு உங்களுக்கு புரிய வைப்பார். குரு உங்களுக்கு 3ஆம் இடத்தை பார்த்து வாய்ப்புகளை உண்டாக்கி தருவார். நீங்கள் அங்கங்கே கஷ்டப்படுறீங்க, நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணுங்க, இங்கேருந்து எக்ஸ்போஸ் பண்ணுங்க, உங்கள் பேர்லேயே இதை ஆரம்பிங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிம்பாங்க. அதானே, நான் ஏன் எப்படி பண்ணக்கூடாது? உங்களுக்குள்ள ஒரு ஐடியாவே அப்போ தான் வரும். நமக்கு இத்தனை சோர்ஸ் இருக்கே, நம்ம ஏன் அதை பயன்படுத்தாமல் இருக்கோம்? அடுத்து குரு பகவான் 5ஐ பார்க்கிறார். குழந்தை கொடுக்க போகிறார். பெருஞ்சொத்தை உண்டாக்க போகிறார். பெரிய சொத்து கிடைக்க போகுது. குரு பகவான் சொத்து கொடுக்க ஆரம்பிச்சாருன்னா இன்னைக்கு ஃபுல்லாக கொடுப்பார். விதவிதமாக மனைவி வழி சொத்து, வழக்கு வாபஸாகி சொத்தாக வந்து முடியும். இப்படி ஆகும், அப்படி ஆகும். 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் பொன்னை அள்ளி தரப்போகிறார், சொத்தை அள்ளி தரப்போகிறார். அது துலாம் ராசிக்காரர்களுக்கு 9ஆம் வீட்டு குரு பொன்னும் பொருளும் புகழும் அதிர்ஷ்டமும் அத்தனையும் தரப்போகிறார். வெகு சிறப்புடன் இருக்க போகிறது. வாழ்க்கை கலக்க போறீங்க. கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். SA Engineering College, an autonomous institution. Counseling code 1114. For more details, saec.ac.in. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.